வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, சனாதான சங் பரிவார் தரப்புகள் எல்லாம் அந்த சிந்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உறுப்பினர்களுக்கும் பரப்பப்படும், அந்த விஷம் பரப்பப்படும், அந்த ஆபத்து நம் கண் முன்னால் தெரியுது. இலவு காத்த கிளின்னு கூட சொல்லலாங்களா? யாருக்கு? எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிலைமை இல்ல, எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து அப்படி இன்றைக்கு சீமானிடமோ அல்லது விஜயிடமோ போய் கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்துக்கு நுழைவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது திமுக மட்டும்தான். திமுகவுக்கும் இதுல தேவை இருக்கு. அப்ப அதிமுக வந்து பிஜேபியோட போவது என்பது முஸ்லிம்களோட பிரச்சனை இல்ல, எஸ்டிபிஐ கட்சியோட பிரச்சனை இல்ல, அதிமுகவோட பிரச்சனை. நீங்க கூட்டணி வச்சிருந்த கட்சியவே உங்களால பாதுகாக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவிலிருந்து மக்களை எப்படி காப்பாத்துக்க நீங்க செயல்பட முடியும்? இத்தனை நாள் ஆதரவு அளித்து வந்த, ஆதரவாக பேசி வந்த அதிமுகவுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல எதிராக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மத்தியில எடுபடும் நினைக்கிறீங்களா? நாளைக்கு திமுக திட்டக்கூடாது, இல்ல அதிமுகவோட தேர்தல் கூட்டணி தான் வச்சிருந்தாங்களே தவிர கொள்கை கூட்டணி கிடையாது. ஆனா அரசியல் அப்படிங்கிறது நம்ம விடாப்பிடியாகலாம் நின்று அரசியல்ல யாருமே வெல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம பிஜேபி இருந்தும் அந்த உதாரணத்தை நம்ம எடுக்க முடியுது அப்படிங்கறதையும் நான் குறிப்பிடுவேன். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டரோத் தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு வலைகாணல்ல நம்முடன் இணைந்திருப்பது எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்வத் அரியட்டி மற்றும் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு அதிரடியான ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அதாவது பிஜேபி கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்குது அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வமா இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. காலையில கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாரு. இப்ப இந்த முடிவு, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவு, எஸ்டிபிஐ நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்காது, பிஜேபி இருக்கிற கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருக்காது என்பது எஸ்டிபிஐ கட்சியோட நிலைப்பாடு. இந்தியா முழுக்கும் அதான் நிலைப்பாடு. பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருக்காது. அப்போது இந்த கூட்டணி இயல்பாகவே இதுவாகுது. அப்ப நம்ம தமிழ்நாடு செக்யூலராக இருக்கணும். அப்ப அதிமுக போன்ற கட்சி தமிழ்நாட்டில் வேணும். அப்ப அதிமுக திமுகன்ற அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியல் வளரக்கூடாதுன்ற நோக்கத்தின் அடிப்படையில அதிமுகவோட எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா அந்த எண்ணத்தையோ அந்த செயல்பாட்டையோ அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மதிச்சதாகவோ அப்படி எதுவும் தெரியல. அப்ப நீங்க பிஜேபியோடு போகக்கூடிய அதிமுக என்னவா இருக்கணும்னா அது குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டியதுதான். இப்ப பிஜேபியோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆபத்தான தரப்பு தான். அப்ப இந்தியாவில் இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட போயிருக்கு, எஸ்டிபி கட்சி அந்த கூட்டணியில் இல்ல. அதே நேரத்தில் அதிமுக அந்த கூட்டணியில் ஏன் எஸ்டிபி இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சுன்றதுக்கான காரணம் தமிழ்நாடு செக்யூலரா இருக்கணும், தமிழ்நாடு ஒரு மதச்சார்பற்ற நிலமாக இருக்கணும், இங்க மதவாத அரசியல் வளரக்கூடாதுன்ற சொல்லிருக்கு. ஆனா பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளையும் உடைச்சுக்கிட்டு இருக்கு. அது ஈடியின் வழியாக மிரட்டிக்கிட்டே இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு எம்புரான் மாதிரியான ஒரு படத்திற்கு ஈடு விடுது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இரட்டை இலை சின்னத்திற்கான தீர்ப்பு ஒரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பின் வழியாக போடப்படுது, இன்னொரு பக்கம் அந்த தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய சூழலில் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அமித்ஷா உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்து பண்றாரு. நீ கூட்டணி கூட வருவியா மாட்டியான்ற ஒரு பஞ்சாயத்து மிரட்டப்பட்டுதான் அதிமுக இங்க போயிருக்கு. அது மிக தெளிவா தெரியுது, மிரட்டல் தான். அப்ப எல்லா வகையிலையும் தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லா தரப்பையும் மீடிய வச்சு பிஜேபி மிரட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில அதிமுகவும் அதுக்கு பலியா இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் வேணா சொல்லலாம், ரிப்புன்னு வேணா போட்டுடலாம். இலவு காத்த கிளின்னு கூட சொல்லலாங்களா? யாருக்கு? எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிலைமை இல்ல, எஸ்டிபிஐ கட்சிக்கு அப்படிலாம் எந்த நிலைமையும் கிடையாது. அப்ப இன்னைக்கு பிஜேபியோடு இருக்கக்கூடியவர்களோட எஸ்டிபிஐ கட்சி இருக்காது அப்படின்றது தெளிவு. எஸ்டிபிஐ கட்சி எந்த பவரையும் ஹோல்ட் பண்றதுக்காக புதுசா ஏதோ மற்ற கட்சிகள் மாதிரி நாளைக்கு பவர் வந்துடும் அப்படின்றது மாதிரி இல்ல. அப்ப எஸ்டிபிஐ கட்சிக்கு இருக்கக்கூடிய நோக்கம் பாசிச தரப்பை வீழ்த்த வேண்டும். அப்ப அது அந்த பாசிசம் முஸ்லிம்கள் மீது வன்முறை ஏவிக்கிட்டு இருக்கு, நாடு முழுக்க எல்லா வகையிலையும் வன்முறை ஏவிக்கிட்டு இருக்கு. அந்த பாசிசம் வீழ்த்தப்படணும், அந்த பாசிசம் பலவீனமாகணும். அதன் நோக்கத்துல எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சுச்சு.
ஆனா அந்த நோக்கத்திற்கு மாறாக அதிமுக போகுது. அதிமுக போவது என்பது ஒரு ஓபிசி தரப்பு தமிழ்நாட்டில் பாஸ்கமயமாறதுக்கான ஒரு ஆபத்தான சூழல். அதிமுக பிஜேபியோடு போவது என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. சனாதான சங் பரிவார் தரப்புகள் எல்லோ அந்த சிந்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உறுப்பினர்களுக்கும் பரப்பப்படும். அந்த விஷம் பரப்பப்படும். அந்த ஆபத்து நம் கண் முன்னால் தெரியுது. அப்ப எஸ்டிபிஐ கட்சியினுடைய முதுகுல அதிமுக குத்திருச்சுன்னு சொல்லலாமா, இல்ல சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க சிறுபான்மை கட்சின்னு சொல்லலாமா? எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டின் முதுகிலே அதிமுக குத்தி இருக்கு. தமிழ்நாட்டிற்கு இப்ப தேவையில்லாத கட்சியாக அதிமுக மாறி இருக்கு. இப்ப அதிமுக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இருக்கணும்ன்றதான் இத்தனை நாள் நிலைப்பாடாக இருக்குது. இப்ப அதிமுக போன்ற ஒரு செக்யூலர் பார்ட்டி, ஒரு மிதவாதமான ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டிற்கு தேவை. ஏன்னா பிஜேபி போன்ற ஒரு தரப்புகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இப்ப பிஜேபி பலவீனமாகணும், அதற்கு அதிமுக வலுவாக இருக்கணும், பிஜேபி தனித்து விடப்பட வேணும். அப்ப பாமகவும் அதிமுகவோட கூட்டணிக்குள்ளால வரணும், பிஜேபி தனித்து விடப்படணும்ன்றதான் எஸ்டிபியோட நோக்கம். அப்ப அதெல்லாம் அதிகார பகிர்வு இதெல்லாம் கடந்து எஸ்டிபியோட நோக்கம் பிஜேபி தனித்து விடப்படணும். அதையும் மீறி அதிமுக இதை செய்வது என்பது பிஜேபியின் கையில் இல்ல, அது அதிமுகவின் கையில இருக்கு, அவர்களோட தலைவர்களோட கையில இருக்குது. இப்ப அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம்னா தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க தான் போறாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. இஸ்மாயில், இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. ஒரு ஊடகவியலாளரா உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவுக்கு ஒரு சோதனையான ஒரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டாய திருமணம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனதளவுல அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கோ தலைவர்களுக்கோ பிஜேபி கூட போய் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது கடந்த தேர்தலில் அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்ப அதையும் மீறி ஒரு நிர்பந்தம் காரணமாக கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும், இந்த மாதிரி இடி ரைடு, ஊழல் வழக்குகள், இப்படி பல மிரட்டல் காரணமாக அவங்க போய் பிஜேபி கூட சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது சிதம்பர ரகசியம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியம் தான். பட் இப்போ திமுகவுக்கு திமுகவுக்குமே ஒரு சோதனையான காலகட்டம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வலிமையான ஒரு கூட்டணி எதிர்த்தரப்புல உருவாகி இருக்கு. திமுக இதை சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகுது 2026ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் பிரவேசம், சீமானினுடைய அரசியல், இது ஒரு பக்கம் இருக்கு. எனவே இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி இப்போ விஜய் வர்றாரா இல்ல சீமான் வர்றாரா இல்ல திமுக ஆட்சியை தக்க வைக்க போறாங்களா, இதெல்லாம் எல்லாத்தையும் விட இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஒருவேளை அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கறதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி மீண்டும் ஒரு முறை தோல்வியை தான் தழுவும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா மத்தியிலேயே பிஜேபிக்கு அதிருப்தி, மத்தியிலேயே அவர்களால் தனித்து ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் கூட்டணியோடு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலை, வட இந்தியர்களே பிஜேபியை விரும்பாத ஒரு நிலை, உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. இந்த சூழல்ல கடந்த முறை அதிமுக கூட்டணி வைத்ததுங்கிறது வேற. கடந்த முறை அதிமுகவுக்கு நிறைய இதை விட அதிகமான நெருக்கடிகள் இருந்தது. மத்தியில பிஜேபி பெரிய ஒரு மிருக பலத்தோடு இருந்தாங்க, அதனால அவங்க வேற வழி இல்லாம கூட்டணி வைத்தாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இப்ப அதிமுக அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பலமான நிலையில் இருக்கு. அதே நேரம் பிஜேபிங்கிறது கொஞ்சம் பலவீனமான நிலையில கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. அரசியல் என்பது ஒரு ரத்தம் சிந்தாத போர்க்களம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்க முதலமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய சோதனைகளும் அவங்க தயாராக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சிறைச்சாலைக்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பேர் நெருக்கடியை சந்திப்பதாக, அதற்கு தயாராக இருப்பவங்க தான் அரசியலுக்கு வரணும். அதற்கு தயாராக இல்லாதவர்கள் வரக்கூடாது. அதே போல மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் வழக்குகள்ல போய் மாட்டிக்கிட்டு அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக வேண்டி கட்சியை போய் அடமானம் வைப்பது, இதெல்லாம் அந்த சொந்த கட்சிக்கும் ஒரு பெரிய பலவீனமாக மாறப்போகுது, தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பலவீனமாக மாறப்போகுது. ஏற்கனவே எல்லாரும் சொல்லி வர்ற மாதிரி திமுக விஸ் அதிமுக அப்படிங்கறதான் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில அதிமுகவுக்கு ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இல்லாம அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு அவங்களால வந்திருக்க முடியுது. அது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்டா நாம எடுத்துக்கலாம். பிரதான கூட்டணி கட்சியாக இருந்த எஸ்டிபிஐ கட்சி பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னா எதிர்த்தரப்புல இருந்த சிறுபான்மை கட்சி, இஸ்லாமிய கட்சிகள் பயங்கர விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அதெல்லாம் உண்மையாகிற மாதிரியே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க?
எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவோடு நாங்கள் எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அதனுடைய தலைவர்கள், உயர்மட்ட மாநில தலைவர்கள், மூத்த தலைவர்கள் யாருமே எங்குமே கடந்த 15 வருஷத்துல சொன்னதே கிடையாது. கட்சியினுடைய தொண்டர்கள் தான் வந்து அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல திமுகவுக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, கூட்டணி அமையாத போது அந்த திமுக சார்ந்த திமுகவினரோ அல்லது திமுக கூட்டணியில் இருப்பவர்களோ திமுகவை நீங்கள் வந்து இலவசமாக ஆதரிக்கணும், நீங்கள் வெளியில இருந்தாவது திமுகவை நீங்க ஆதரிக்கணும், தனியாக வந்து போட்டியிடக்கூடாது, நீங்க வேறு கட்சிகளோட கூட்டணி சேரக்கூடாது, இப்படி எல்லாம் பிரச்சாரங்கள் அவங்க முன்வைக்கும் போதுதான் எஸ்டிபி ஆதரவாளர்கள் என்ன முன்வைக்கிறாங்க, திமுகவுமே நமக்கான கட்சி கிடையாது, திமுக நமக்கு நிறைய துரோகங்களை செஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த தொடர்ந்து பட்டியலிடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதே நேரத்துல எஸ்டிபியினுடைய மாநில தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து திமுகவோடு கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடந்த தேர்தலில் விரும்பி இருக்கிறாங்க. திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா பல நிர்பந்தங்கள் காரணமாக திமுக தான் கூட்டணியில வந்து அவர்கள் வந்து சேர்க்கல. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு கூட தொகுதி பங்கீட்டுல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க எஸ்டிபி வெளியில போனதையும் நாம வந்து பார்க்க முடியுது. எனவே வந்து திமுகவும் எஸ்டிபிஐ வந்து அணுகி இருக்கிறாங்க கூட்டணிக்காக, எஸ்டிபிஐயும் திமுகவை வந்து அணுகி இருக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து ஏற்படல. அரசியல் ரீதியான எதிரெதிர் முகாம்கள்ல வரும்போது தொண்டர்கள் வந்து அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தொண்டர்கள் வந்து ஆளாகிறாங்க. இது வந்து திமுக எஸ்டிபிக்கு மட்டும் கிடையாது. பாமகவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகவை வந்து பாமக எவ்வளவு மோசமாக விமர்சித்தார்கள், டயர் நக்கி அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாமக அதிமுக கூட்டணி வந்து அமைஞ்சது. ராமதாசும் திருமாவளவனும் கூட்டணி சேர்ந்தது வந்து நாம வந்து பார்க்கிறோம். இப்படி வந்து அரசியல் அப்படி அதான் சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தர எதிரும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில வந்து இப்ப எஸ்டிபிஐ வந்து ஒரு எஸ்டிபிஐக்கு ஒரு சின்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகல. இந்த 2026 தேர்தலை வந்து சரியாக பயன்படுத்தி சட்டமன்றத்துக்குள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் தேவை எஸ்டிபிஐ கட்சிக்கு இருக்கு. ஏன்னா தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து சில எஸ்டிபி அதே போல ஓய்சி இந்த 2 கட்சிகள் தான் பிரதானமாக தேசிய அளவுல வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து பிஜேபி வந்து டார்கெட் பண்றது வந்து எஸ்டிபிஐ தான். ஓய்சியை கூட அவங்க டார்கெட் பண்றது கிடையாது. எஸ்டிபிஐ தான் வந்து அவங்க பெரிய அளவு டார்கெட் பண்றாங்க. எஸ்டிபியினுடைய தேசிய தலைவர் பைசி அவர் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. எஸ்டிபியின் ஆதரவாளர்கள் பல பேர் பல வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க. மிக நெருக்கடியான ஒரு சூழல்ல எஸ்டிபி கட்சி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் வந்து தேவைப்படுது. இந்த சூழல்ல வந்து அவங்க வந்து திமுகவினுடைய தலைவரை சந்திச்சு ஒரு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகுப்பு தீர்மானம் சம்பந்தமா. இது வந்து ஒரு பெயரளவிலான ஒரு சந்திப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கூட்டணிக்கான தொடக்கமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப என்னுடைய கருத்து வந்து திமுகவை பற்றி என்னுடைய மதிப்பீடு அப்படிங்கிறது வேற. எஸ்டிபி அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சிக்கு வந்து இப்போ ஒரு கூட்டணி தேவைப்படுது, வலுவான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்றைக்கு வந்து சீமானிடமோ அல்லது வந்து விஜயிடமோ போய் கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்துக்கு நுழைவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது திமுக மட்டும்தான். திமுகவுக்கும் இதுல தேவை இருக்கு. இதுல வந்து எஸ்டிபிக்கு மட்டும் தேவையில்லை, திமுகவுக்கும் பெரிய தேவை இருக்கு. ஏன்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து எளிமையான தேர்தல் கிடையாது. 2021 தேர்தல் மாதிரி அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாலாம் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்குள் திமுக மீது வந்து ஒரு கடுமையான அதிருப்தி வந்து தொடர்ந்து இருக்கு. அப்ப அந்த அதிருப்தியை வந்து அவங்க வந்து கலைத்து அந்த அதிருப்தியை கலைத்து அவர்கள் முழுமையாக வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு எஸ்டிபியோட சப்போர்ட்டும் திமுகவுக்கு தேவை. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல ஒரு 10% இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்காக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட இந்த இஸ்லாமியர் வாக்குகளை வந்து முழுமையாக பெறாவிட்டாலும் பிற சமூகம் 90% மக்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாக்குகளை யார் அதிகமாக பெறுகிறார்களோ அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியும். ஆனா இந்த ரேஸ்ல இந்த மீதி உள்ள 90% மக்களுடைய வாக்குகளை பெறுவதில் திமுக வந்து எந்த அளவுக்கு செயல்பட போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி 2026ல. ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படிங்கிறது ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் தமிழகம் சந்திக்காத கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் தமிழக அரசியல் வரலாற்றுல வந்து இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம எப்பவுமே பைபோலர் பாலிடிக்ஸ் 2 முனை போட்டி தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கும். ஆனா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி வந்து இருக்கு. நம்ம பெயரளவுல வந்து 3 முனை 4 முனை முன்னால சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உண்மையான 4 முனை போட்டி இப்ப இருக்கு. ஏன்னா சீமான் வந்து கடைசியாக நடைபெற்ற இடைத்தேர்தல்ல 16% வாக்குகள் கிட்ட சீமான் வாங்கியிருக்கிறாரு. இப்ப அவரை எளிமையாக நாம வந்து எடை போட முடியாது. நான் வரேன் நானு. அது அப்படியே பேசலாம். அது சம்பந்தமா நாம பேசலாம் நாம. இப்ப அஸ்வத்திட்ட வந்து கேள்விகள் கேட்கணும். அஸ்வத், இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் ஒரு பிரதான கட்சியோட கூட்டணி இருந்தீங்க. அதாவது எஸ்டிபி கட்சி வந்து கூட்டணி இருந்தது தமிழ்நாட்டுல மட்டும்தான்.
இன்றைக்கு அந்த கட்சியும் நீங்கள் வந்து பொதுவாக வெறுக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியில வந்து போயிட்டாங்க. இந்த முடிவானது உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களை நம்பி வாக்களிச்சவங்க அவர்களுக்கு மத்தியில எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, பிஜேபி எதிரி என்பது எல்லோருக்குமே தெரிஞ்சது, முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், எஸ்டிபி தொண்டர்களுக்கும் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிஜேபி இருக்கக்கூடிய இடத்துல எஸ்டிபி இருக்காது. அண்ணா இது எந்த தாக்கமும் செலுத்தாது. தெளிவாக முஸ்லிம் தரப்போ இல்ல எஸ்டிபி தரப்போ மிக தெளிவாக இருக்கிறாங்க. அப்ப இந்த மண்ணில் பிஜேபி பலவீனமாகணும், அந்த பலவீனமாகிறதுக்கான எல்லா வேலையிலும் எஸ்டிபி கட்சி செய்யும். இப்ப அந்த அடிப்படையில் அதிமுகவோடு கூட்டணி வச்சிருந்தாங்க. அது அந்த அடிப்படையில் தான் அதிமுகவோட கூட்டணி. அந்த கூட்டணி என்னவாக மாறுதுன்னா, இன்னைக்கு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த வகையிலையும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்க கூட்டணி வச்சிருந்த கட்சியவே உங்களால பாதுகாக்க முடியல. இல்லங்க, அப்படி கிடையாது. இப்ப இந்தியாவில் தேர்தல் கூட்டணி வந்து பல்வேறு கட்சிகள் பல காலத்துல நேத்து வரைக்கும் கூட்டணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அறிவிக்க காலையில விட்டுருங்க, நேத்து வரைக்கும் கூட்டி இருக்கீங்க. பாஜக இருந்து வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் கூட்டணி கட்சியை காப்பாற்ற முடியல? இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப எஸ்டிபி கட்சி என்னவா இருக்கு, அப்ப பிஜேபியோடு இங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக என்னவா இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச சூழலில் எல்லா கட்சிகளும் பிஜேபியை பற்றி என்ன மதிப்பீடுகளை வச்சுக்கிட்டு இருக்கு, அதில் முஸ்லிம் தரப்போ இல்ல எஸ்டிபி கட்சியோ என்ன மதிப்பீடு வைக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அதிமுக வந்து பிஜேபியோட போவது என்பது முஸ்லிம்களோட பிரச்சனை இல்ல, எஸ்டிபிஐ கட்சியோட பிரச்சனை இல்ல, அதிமுகவோட பிரச்சனை. அப்ப தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக அதிமுக இருக்குது, பிஜேபியோட போறது வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்குது எஸ்டிபிஐ கட்சியோட நிலைப்பாடு. இப்ப அந்த நிலைப்பாடு உறுதியாகும் போது அதுல இருந்து வெளியே வர்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அதிமுக இல்லைன்னு ஆயிட்டா அடுத்த திமுக மட்டும்தான் அப்படின்ற ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஏன் விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாங்க, சோ இவர்களை சார்ந்து நீங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்? இல்ல, நம்ம பாலிடிக்ஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டில் எஸ்டிபியோட நிலைப்பாடு அதிமுக திமுகன்ற அரசியல் இருக்கும்போதுதான் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்றத எஸ்டிபியோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அப்ப எந்த காரணத்திலும் தமிழ்நாட்டிற்குள்ளால் பிஜேபி போன்ற தரப்புகள் வரக்கூடாது, மதவாத அரசியல் வளரக்கூடாது. தமிழ்நாட்டிற்குள்ளால மற்ற மாநிலங்கள்ல வெவ்வேறு போக்குகள் இருக்கு, அப்ப தமிழ்நாட்டிற்குள்ளால வளரக்கூடாதுன்றதுதான் பிரதான நோக்கம். அப்ப அந்த இடத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்துது, மிரட்டுது. இன்னைக்கு காலையில வந்து ரெட்டலை சின்னம் இருக்குமா இல்ல உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல மிக தெளிவா தெரியுது அதிமுகவை பிஜேபி மிரட்டி பணிய வைக்குது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் போறார், எஸ்பி வேலுமணி போறார், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதிமுகவை இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்ததற்கு பின்பு அதிமுக என்னவா இருக்கு, அந்த சூழலை பாஜக பயன்படுத்துது, பாசிச பாஜக பயன்படுத்து அதிமுகவை மிரட்டி பணிய வைக்குது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்ப அந்த இடத்துல நாம் குறைந்தபட்சம் அதிமுக ஒரு செகுலர் பார்ட்டியாக இருந்துச்சு, அதிமுக எந்த வகையிலும் மதவாதத்தை பரப்பல. அப்ப அந்த சூழலில் அதிமுக இருக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு நினைச்சோம். ஆனா அந்த அரசியல் மாறும்போது தேர்தல் கூட்டணியும் மாறும்ல, இயல்பா மாறும். இன்னொன்னு நீங்க சொல்றதுபடி விஜய் இருப்பாரா சீமான் இருப்பாரான்ற கணக்கெல்லாம் வந்து தேர்தல் காலம் நெருங்கும் போதுதான் தெரியுமே தவிர, இல்ல திமுக கூட்டணியோட எஸ்டிபி இருக்குமா இல்ல தாவேகாவோடு இருக்குமான்றதெல்லாம் தேர்தல் நெருங்க கட்சி தலைமை வந்து முடிவை சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து இன்னைக்கு காலையில சந்திப்பு என்பது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக வந்து சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் போட்டிருந்தாங்க, பாராளுமன்றத்துல பேசியிருந்தாங்க, ஓட்டு போட்டிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிச்ச நிகழ்வு தானே தவிர அது கூட்டணி கிடையாது. அது மிக தெளிவா சொல்றது, கூட்டணி கிடையாது. ஆனா கூட்டணிக்கான சமிக்கைகளாக இருக்குமா அப்படின்னு அனுமானத்தின் அடிப்படையில நாம் பேசலாம். ஆனா அது தேர்தல் நெருங்கதான் அது தாவேகாவோடு இருக்குமா இல்ல திமுகவோடு இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கதான் இருக்கும். அதே நேரத்துல எஸ்டிபிஐ கட்சிக்கு என்று தனித்த டிமாண்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த டிமாண்ட்ல வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல வந்து பட்ஜெட்ல வந்து முஸ்லிம்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கப்படணும், 7.5% இடஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இந்த டிமாண்ட் எல்லாம் ஒத்துக்கக்கூடிய இல்ல தமிழ்நாட்டு நலன்களுக்காக எஸ்டிபிஐ வைக்கக்கூடிய டிமாண்ட்கள் எல்லாம் ஏத்துக்கக்கூடிய கட்சியோடு எஸ்டிபிஐ கட்சி டிமாண்ட் கூட்டணி வைக்கும். பிஜேபியோடு இருக்கக்கூடிய தரப்போடு எஸ்டிபிஐ ஒரு காலம் இருக்காது. இப்போது அதிமுக பிஜேபியோடு இருக்கிறதா தகவல் வருது, எஸ்டிபி அந்த கூட்டணியில் இருக்காது. மிக தெளிவா தெரியல. அதிமுகவுக்கும் ரெஸ்ட் இன் பீஸ் தான். நான் மீண்டும் சொல்றேன், அதிமுகவுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான்.
சொல்லுங்க இஸ்மாயில். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிறுபான்மை கட்சிகளுக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு வந்து உண்டாகிருச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக திமுக போயிட்டு சரணடைகிற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து உருவாயிருக்கு. சிறுபான்மை கட்சிகளுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் அப்படின்னு நாம சொல்றதை விட திமுகவுக்கும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குங்கிறத நாம கவனிக்கணும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு தேர்தல் தான். அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அவங்க அதை தக்க வைப்பதற்கு போராட வேண்டும். கூட்டணிகளை தக்க வைப்பதற்கு போராடணும். விஜய் வந்து அடுத்து என்ன மூவ் எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. சீமான் வந்து என்ன எடுக்க போறாருன்னு தெரியல. 2 பேரும் ஒருவேளை ஜாயிண்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால திமுகவுக்கும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. இஸ்லாமிய கட்சிகள் வந்து தனித்து விடப்படவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்பு வந்து இருந்த சூழல் வேற. முன்பு வந்து பைபோலர் பாலிடிக்ஸ் தான். அந்த கட்சியெல்லாம் இந்த கட்சி, இந்த கட்சியெல்லாம் அந்த கட்சி அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. இன்றைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால முஸ்லிம் கட்சிகளை தேடித்தான் இனி வந்து திமுக வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக 2026 தேர்தல்ல முஸ்லிம் கட்சிகளை தேடி விஜய் வர வேண்டிய நிலை விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல முஸ்லிம் கட்சிகளை தேடி வர வேண்டிய நிலை சீமான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பொதுக்கூட்டத்துல வந்து பேசும் பொழுது வரக்கூடிய 2026 தேர்தல் திமுகவுக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியா உறுதியா வந்து சொன்னாரு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்தும் அதுவும் ஒன்றா? விஜயை வந்து நம்ம எளிதாக எடை போட முடியாது. நான் ஏற்கனவே நிறைய இதுல பேசியிருக்கிறேன். ஏன்னா வந்து அவர் இது வரைக்கும் வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை. அவர் வந்து எந்த எலெக்ஷன்லையும் போட்டியிடல அப்படி இப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்ல. அதே போல விஜயகாந்தால் வந்து அரசியல்ல சாதிக்க முடியல. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாமே தோல்வியில முடிஞ்சது அப்படிங்கிற இந்த அளவுகோல்லாம் வந்து விஜய்க்கு வந்து நம்ம வைக்க முடியாது. விஜய் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து கணிசமான வாக்குகள் முதல் தேர்தலே கிடைக்கும். அவருடைய அந்த குழு டீம் வந்து எப்படி இந்த தேர்தலை அணுக போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்களா, இல்ல வந்து அதுல பெரிய முதல் தேர்தலில் தோல்வியை மிகப்பெரிய அளவு சந்திக்க போறாங்களாங்கிறது இனி வரக்கூடிய அந்த அவங்களுடைய வியூகங்களை வைத்து தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து முஸ்லிம் கட்சிகள் வந்து அதிருப்தி அடைவதற்கோ அல்லது வந்து குறிப்பாக எஸ்டிபி இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட போனதுனால எஸ்டிபிஐக்கு வந்து பெரிய ஆப்ஷன்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஆட்சிக்கு வரணும், ஒரு எம்எல்ஏ சில எம்எல்ஏக்கள் தொகுதியை கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அவங்க வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது யாரு கூட போய் சேர்ந்தே ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. இல்ல அப்படின்னா அவங்க வந்து திமுகல ஒருவேளை அவங்க அணுகி திமுகவோட ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்படி இல்லாம அவங்க வேற ஏதாவது கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அது எஸ்டிபிஐக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வருமா இல்லையாங்கிறது தெரியாது. அதே நேரம் திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா முஸ்லிம் சமூக மத்தியில திமுக மீது ஒரு கடுமையான அதிருப்தி வந்து இருக்கு. அந்த அதிருப்தியை வந்து அவங்க களைவறதும் அல்லது வந்து அதை பெருசாக்குறதும் அவங்களுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். கடந்த தேர்தல் வேற, 2021 வேற. அதுல வந்து எளிதாக திமுக ஜெயிச்சாங்க. பிஜேபி காட்டி பாருங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறத காட்டி 2021 எளிதாக ஜெயிச்சாங்க. கண்டிப்பா 2026 அப்படி அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது முஸ்லீம் வாக்கு வங்கி தான், பாரம்பரிய வாக்கு வங்கி. அதை வந்து அதுல வந்து எந்த டேமேஜும் ஏற்படாம திமுக கண்டிப்பா பாத்துக்குவாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இப்ப நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எஸ்டிபி தொண்டர்கள் திமுகவை திட்டி பதிவிட்டார்கள். இப்ப போய் திடீர்னு போய் பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பேசுறோம். அதே நேரம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிங்க. திமுக பெரிய வலுவான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து ஆட்சியில் இருக்கிறாங்க. 2026 அவங்க யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கட்சி தொண்டர்கள், அந்த கட்சியோட தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தங்களை வந்து தொடர்ந்து விமர்சித்து வந்த எஸ்டிபி தலைவர்களை ஏன் திமுக வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி அவங்க கொடுக்கணும்? அவர்கள் வலிமையான ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல வேணாம், நீங்க தொடர்ந்து எங்களை எதிர்க்கிறீங்க, அதனால நீங்க வந்து சந்திக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கூட அவங்க எடுத்துக்கலாம்ல. முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாலும் போய் பாக்குறாங்க. தேர்தல் நேரத்தில் இப்படி சந்திப்பு நடந்துச்சுன்னா அது கூட்டணிக்கான அச்சாரமாக அமையும் அப்படின்னு திமுக தலைமைக்கும் தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா திமுகவுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு. முஸ்லிம் வாக்குகள் வந்து சிதறிடக்கூடாது, சிதறிச்சுன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் திமுக தலைமைக்கும் இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து வந்து இதுல நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அஸ்வத், இப்ப கடந்த தேர்தல்ல அதிமுகவுடைய சின்னத்துல தான் எஸ்டிபிஐ கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்ல வந்து நின்னாங்க, அதிமுகவுக்கு ஆதரிச்சு பேசினாங்க. இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் யார் இருக்கிறாங்க அப்படின்றது முடிவு செய்யறது அப்புறமா இருக்கட்டும். ஆனா இத்தனை நாள் ஆதரவு அளித்து வந்த, ஆதரவாக பேசி வந்த அதிமுகவுக்கு
அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல எதிராக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. இதை எப்படி சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மத்தியில எடுபடும் நினைக்கிறீங்களா? தேர்தல் கணக்குல வந்து கூட்டணி சேர்றது பிரிகிறது என்பது இந்தியாவில் காலங்காலமாக எல்லா கட்சிகளும் ஏன் பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வந்து ஒரு அரசியல் பிழை அந்த இடத்துல. அப்ப நாம அது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், திமுக ஏன் பிஜேபியோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்ப கூட ராஜ்நாத் சிங்கோட போய் பார்த்துட்டு வராங்க, நாணயத்தை வெளியிடுறாங்க, வெங்கையா நாயுடு கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார். இது எல்லாம் திமுக இந்த ஆட்சியில தான் செய்யுது. அப்ப இது எல்லாத்தையும் திமுகவும் செய்யுது, அண்ணா திமுகவும் செய்யுது. அப்ப அந்த இடத்தில் இன்னைக்கு அரசியல் என்பது அந்த பேரம் பேசுதலாக மாறி இருக்கு. கொள்கையெல்லாம் தாண்டி எனக்கு இதெல்லாம் நீ செய்யல, இதெல்லாம் செய்யணும்ன்ற அந்த நிலைக்கு இந்த பாசிச காலத்தில் வந்திருக்கிறோம். இப்ப அந்த இடத்துல நாளைக்கு வந்து திமுகவை திட்டக்கூடாது, இல்ல அண்ணா திமுக அண்ணா திமுகவோட தேர்தல் கூட்டணி தான் வச்சிருந்தாங்களே தவிர கொள்கை கூட்டணி கிடையாது. தேர்தல் அளவில் ஒரு கூட்டணி அவ்வளவுதானே தவிர அண்ணா திமுகவுக்கு இருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கலாம். அப்ப அதிமுக இந்த சமூகத்தில் ஒரு வெகுசன மக்களை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியோடு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அதே நேரத்துல எஸ்டிபி ஒரு கூட்டணி வைக்கிறது. தேர்தல் கூட்டணி எல்லாம் கொள்கை கூட்டணி கிடையாது. அப்ப விசிகாவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் நேர் எதிரா இருக்கும், கம்யூனிஸ்டுகளோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் நேர் எதிரா இருக்கும். ஏன் எல்லாருமே கூட்டணி வைக்கிறாங்க, நாளைக்கு கூட்டணியை பிரிக்கிறாங்க. அப்ப கொள்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. குறிப்பிட்ட இஷ்யூவுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பு சீமான் கூட குறிப்பிட்ட இஷ்யூவுக்கு வந்து முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதற்காக நாம் சீமானை ஆதரிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப கொள்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. நண்பனாக சில இஷ்யூஸ்க்கு வந்து ஆதரவு தருவது என்பது வேறு, குறிப்பிட்ட பிரச்சனைகள் சார்ந்து. அப்ப இதெல்லாம் நாம் வேறு வேறாக பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த பக்குவம் எல்லாம் எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு எல்லோருக்குமே இருக்கிறது. நாம் எஸ்டிபிஐ கட்சி எதுக்காக பேசுறாங்க, எந்த நோக்கத்திற்காக பேசுறாங்க என்பது கடைக்கோடி தொண்டனுக்கு வரைக்கும் தெரியும். கடைக்கோடி நீங்க கடைசியா இருக்கக்கூடிய ஒரு தோழர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, எஸ்டிபிஐ தோழர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவார். அப்ப நாளைக்கு வந்து நான் அண்ணா திமுக திட்ட போறேன், திமுக திட்ட போறேன், அது அரசியல் அல்ல. அப்ப நான் கொஸ்டின் பண்றது எனக்கான டிமாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, இந்த டிமாண்ட்ஸை நீ இதெல்லாம் பண்ணல, அதெல்லாம் நீ செய். குறைந்தபட்சம் நான் தேர்தலில் கூட்டணி வைக்கிறேன். காங்கிரஸோடு தான் நாளைக்கு கூட்டணி வைப்பாங்க வெவ்வேறு மாநிலங்கள்ல, இப்பயும் வச்சிருக்கிறாங்க. இப்பயும் கேரளத்துல வந்து காங்கிரஸை ஆதரிக்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல காங்கிரஸை குறித்து விமர்சனம் செய்யறாங்க, வெவ்வேறு மாநிலங்களை விமர்சனம் செய்யறாங்க. அதெல்லாம் வேற. நாம் அதெல்லாம் பகுத்து பிரித்து அந்தந்த சூழல் காலம் எல்லாத்தையும் பிரிக்கணும். அப்ப தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி இல்லை, அது வெறும் தேர்தல் கூட்டணி தான். அது ஒரு வெறும் ஓட் ஷேரிங்கான ஒரு கூட்டணி. ஒரு நிதானமான முடிவுன்னா வந்து இதை எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய உறுப்பினர்கள் இவர்களுடைய நிலை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதிமுகவுக்காக வேண்டி அதிமுகவினுடைய தொண்டர்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெருசா யாரும் இல்ல அதிமுகல. அவங்க தொடர்ந்து பிஜேபியோட பயணிப்பதனால பெருசா முஸ்லிம் வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுக வந்து இழந்திருந்தாங்க. அதனாலதான் எஸ்டிபி வந்து அவங்க கூட்டணியில வந்து சேர்த்திருந்தாங்க கடந்த தேர்தலில். இப்போதுமே பெரிய பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் மகன் உசேன், அன்வர் ராஜா இவர்கள் தான் நமக்கு தெரியும். இப்ப இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போதும் அவங்களும் அதுல அங்கம் வகிச்சு தான் இருந்தாங்க. ஆனா புதுசா ஒன்றும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறது கிடையாது. ரெண்டாவது, முஸ்லிம்கள் அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவில் உள்ள பல தலைவர்களுமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தான். சித்தாந்த ரீதியாவே பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் பொன்னையன் போன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து இது அதிமுகல ஒரு இதுதான், அவங்க ஒரு சர்வைவல் தான், சர்வைவலுக்காக இப்படி ஒரு கூட்டணி அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, கடந்த தேர்தலில் வந்து அவங்க சொற்பமான வாக்குகள் தானே தோல்வி அடைஞ்சாங்க. அதனால இந்த முறை இந்த ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி எப்படியாவது வந்து அந்த ஓட்டுகள் வேற பிரிய போகுது, விஜயெல்லாம் பிரிய போறாருங்கிறதுனால ரொம்ப எளிதாக வென்ற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில எடப்பாடி வந்து எதற்காக நம்ம ஆட்சியை இழக்கணும், ஆட்சியே வந்து வர்ற சூழல் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம், பிஜேபியோடய போயிட்டோம்னா சின்னமும் கிடைச்சிரும், அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஓபிஎஸ், அது போல டிடிவி, சசிகலா, இவங்க பிரச்சனை, செங்கோட்டையன், இவங்க பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த சர்வைவலுக்காக வேண்டி எடப்பாடிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க முடியுது. இப்ப வரக்கூடிய தேர்தலை நீங்க எப்படி சந்திக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? எப்படி சந்திக்கணும்னா இது கேள்வியே வினோதமா இருக்குது. எப்படி சந்திக்கிறோம் அப்படின்றது, எப்படி சந்திக்கணும்? ஆமா, கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். ஏன்னா கடந்த முறை நீங்க எடுத்த முடிவு இப்பொழுது தவறு அப்படின்றதுதான் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இல்ல சோ அடுத்து நீங்க என்ன முடிவு தவறுன்னு நடக்கல. இல்ல தவறுன்னு இல்ல, தமிழ்நாடு
பாசிச சூழலில் மாட்டிடக்கூடாது, தமிழ்நாடு பாசிச நிலையில் வட மாநிலங்களை போல் தமிழ்நாடு ஆயிடக்கூடாது அப்படின்றது கடந்த தேர்தலின் பாராளுமன்ற தேர்தலின் முடிவாக இருந்துச்சு. அதன் வெளிப்பாடுதான் வந்து அதிமுக எஸ்டிபிஐ கூட்டணி. அப்ப இந்த இடங்களில் அதிமுக இல்ல அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய அதற்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு சில தரப்புகள் வந்து பிஜேபியோடு போறாங்க. அது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு தான். அதே நேரத்தில் நாம் ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி போகிறோம். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, வரக்கூடிய தேர்தலில் எஸ்டிபி யாரோட கூட்டணி வைக்கும், இல்ல எஸ்டிபியோட யாரோட. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இனி வரும் காலத்தில் அடுத்த 20 வருஷம், 30 வருஷமா கூட ஆகலாம், 40 வருஷமா கூட ஆகலாம், முஸ்லிம்களை உள்ளடக்கிய தரப்பு தான் செக்யூலர் பாலிடிக்ஸை தவிர முஸ்லிம்களை வெளித்தள்ளிய தரப்பு எல்லாமே வலதுசாரி அரசியலாகத்தான் இனி வருங்காலம் இருக்கும். அப்ப இந்த காலத்துல இப்ப முஸ்லிம்களை ஏன் இப்ப இஸ்மாயில் கூட சொல்லியிருந்தாரு, திமுகவுக்கு தேவை இருக்கு, ஏன்னா வந்து முஸ்லிம் வாக்கு வந்து சிதறிடக்கூடாது, அதுல வந்து திமுக கவனமாக இருக்கு. அப்ப முஸ்லிம்களை உள்ள எடுக்கணும்னு திமுக விரும்புது, திமுக இன்க்ளூசிவா இருக்கணும்னு விரும்புது. இன்னும் கேட்டால் அது தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்கணும்னு விரும்புது. ஆனா அதே நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சி மற்ற கட்சிகளை போல, மற்ற முஸ்லீம் லீக்கை போல டிமாண்ட் இல்லாம இருக்க போறது இல்லை. அப்ப டிமாண்ட வைப்பாங்க. அது வந்து நான் திமுக கூட்டணிக்கு போயிருவாங்கன்னு சொல்ல, தாவேகாவுக்கும் போகலாம், இல்ல தனித்தும் நிக்கலாம். அதெல்லாம் தேர்தல் காலத்தில் வந்து கடைசி நேரத்துல வந்து முடிவாகும். தாவேகாவோடு போறாங்களா, இல்ல எஸ்டிபிஐ திமுகவோடு போறாங்களா, இல்ல தனித்து நிக்கிறாங்களா. ஆனா முஸ்லிம்களை உள்ளடக்கிய அரசியல் தான் இனி வருங்காலத்தில் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா இருக்க போது, செக்யூலர் பாலிடிக்ஸா இருக்க போகுது. முஸ்லிம்களை வெளித்தள்ளிய அரசியல் எல்லாமே வலதுசாரி அரசியலாகத்தான் இனி வருங்காலத்தில் இருக்கும். இப்பயும் அதுவாதான் இருக்கு. இப்ப இனி அதிமுகவுக்கான எதிர்காலம் என்னவா இருக்கு? இன்னொரு நல்ல விஷயத்தையும் இஸ்மாயில் ஒன்று சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தலில் ஒரு 60 எம்எல்ஏக்களுக்கு மேல வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. நாம் அதையும் பார்க்கணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி தரப்பு 4 எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்கிறாங்க. முஸ்லிம் தரப்புகள் நம்ம டிஃபால்ட்டாவோ அன்கான்சியஸாவோ பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தரப்பும் சரி, முஸ்லிம் இயக்கங்களும் சரி, கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸா. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஓபிசிகள் 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு எப்படி வந்து தாமரை சின்னத்தை பார்த்து குத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஓபிசி மக்கள் யாரு அப்படின்ற கேள்வி நம்ம இருக்கு. அவர்களிடம் இருந்து நாம் எப்படி பாசிசத்தை வழி தள்ளுவோம்? அப்ப அதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து. இன்னொன்னு, அதிமுக பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருந்த போது அதுல இருந்த அமைச்சர்கள் வரைக்கும் அவ்வளவு வெறுப்பை கக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வெறுப்பு. அந்த பால்வளத்துறை அமைச்சர்லாம் வந்து வெளிப்படையாக ஒரு சேனல் எல்லாம் வந்து வெறுப்பு பேசிட்டு இருந்தாரு. அப்ப பிஜேபியின் கேடர்ஸ் வந்து என்னவாகிறாங்கன்னா, அதிமுகவோடு மிங்கல் ஆகும் போது அதிமுக ஒரு மத வெறுப்பை கக்கக்கூடிய கட்சியாக மாறுது, உருமாற்றம் அடையுது. அது மிக மோசமாக. ஏன்னா அதோட பால்வளத்துறை அமைச்சரை பேசினார். அப்ப அதிமுகவுக்கு இது சோதனையான காலம், தமிழ்நாட்டிற்குமே இது சோதனையான காலம். அப்ப நாம் செக்யூலர் பாலிடிக்ஸை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த 2026 கூட்டணியில் யாரும் யாரோடையும் கூட்டணி வைக்கலாம், பிரியலாம். அதையும் கடந்து தமிழ்நாடு செக்யூலரா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நாம் அந்த கோட்பாட்டு ரீதியாக, அந்த சித்தாந்த ரீதியாக, அந்த இணக்கமான சூழலை நாம் உருவாக்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம். அப்ப சொல்லுங்க இஸ்மாயில். அதாவது அரசியலையும் சமரசம் செய்து கொள்வதையும் பிரித்து பார்க்கவே நாம முடியாது. நாம வந்து திமுக வந்து சில நேரங்கள்ல சமரசம் செஞ்சிருக்கிறாங்க, பல கட்சிகளும் சமரசம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல வந்து எல்லோரையும் விட சமரசம் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி. அதை வந்து நம்ம அதிகமா நம்ம பேசுனது கிடையாது. இப்ப பாருங்க, பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கூட்டணி வைத்தாவது ஏதாவது சீட்டுகளை பெற வேண்டும்ங்கிற ஒரு சமரசத்திற்கு முதல்ல வர்றாங்க. அதற்கு பிறகு அதிமுகன்னு தேர்வு செஞ்சு முதல்ல வந்து அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. முடியல அப்படின்னா கடந்த தேர்தலே சமரசம் செஞ்சுதான் அவங்க கேட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை வேற. அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சமரசம் செஞ்சுதான் கடந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க வந்து என்ன செய்யறாங்க, போட்டிடுறாங்க. அதற்கு பிறகு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அவங்க கேட்ட எண்ணிக்கை வேற. அதுலயும் வந்து அதிமுக கொடுக்க மறுக்கும் போது அதுலயும் சமரசம் செஞ்சு கொண்டு கூட்டணி வைப்பாங்க. அதற்கு பிறகு கூட்டணி விட்டு அதிமுக தான் வெளியேறாங்க, பிஜேபி வெளியேறல. அதற்கு பிறகு பாருங்க, இப்போ வந்து இந்த போர்டு வச்ச விஷயம், போர்டுல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போர்டு வைக்கிறாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதுல ஒரு சமரசம். இப்படி வந்து தொடர்ந்து பிஜேபி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். பிஜேபி கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு 10 வருடங்களுக்கு மேல ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் கூட இங்க மாநில அளவுல ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது எவ்வளவு பெரிய சமரசங்களை அவங்க செஞ்சு கொள்றாங்க அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். ஆனா அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம விடாப்பிடியாகலாம் நின்று அரசியல்ல யாருமே வெல்ல முடியாது.
அப்படிங்கிறத நம்ம பிஜேபி இருந்தும் அந்த உதாரணத்தை வந்து நம்ம எடுக்க முடியுது அப்படிங்கறதையும் நான் வந்து குறிப்பிடுவேன். அரசியல் களம் ரொம்ப அடுத்தடுத்த மாற்றங்கள் உடனடியாக நிகழ்றத பார்க்க முடியுது. அதிரடி மாற்றங்கள். இன்னும் சில கட்சிகள்லாம் பாக்கி இருக்கு. கூட்டணி முடிவுகள்லாம் தேர்தல் சமயத்துல தான் எடுக்க முடியும்ன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். வலைகாணல்ல பங்கேற்ற அஸ்வத் அவர்களுக்கும் இஸ்மாயில் அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றிகள். வேறு நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.